நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் விஜய் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு புது வீடியோவில் நான் உங்களை அனைவரையும் வெல்கம் பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் போன வீடியோ என்னுடைய பார்த்து இருந்தீங்களா? நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன், நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறேன்ற ஹாலிடேஸ்க்கு. அது வந்து திருச்சியிலேருந்து என்ன, ஆனால் ரொம்ப பெரிய கதை இருந்தது. நான் வந்து டெல்லி டு திருச்சி நான் பைக்கில் பண்ணுறதுக்கு இருந்தேன். ஆனால் வந்து பைக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுனால அது போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அந்த ட்ரிப் கேன்சல் ஆகிடுச்சு. 25th அன்றைக்கி நான் வந்து தமிழ்நாடுல டிக்கெட் புக் பண்ணி இன்னைக்கு காலையில் தான் 27th காலையில் 6 மணிக்கு சென்னை வந்து சேர்ந்தேன். இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு ட்ரெயின் இருக்குது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ். அது வந்து 3 மணிக்கு போய் சேரும். ராத்திரி 11:55க்கு என்னுடைய ஃப்ளைட் இருக்குது பாலிக்கு, டைரக்ட் பாலி வயா சிங்கப்பூர், ஸ்கூட் ஏர்லைன்ஸ். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ வந்து ஒரு 8:30 மணி ஆக போகுது. ஒரு 9:15 கிட்ட பிளாட்ஃபார்ம் 4ல் போடுவான் குருவாயூர் எக்ஸ்பிரஸ். இப்போ போய் கொஞ்சம் அப்படியே காஃபி கீஃபி கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, ஃப்ரெஷ் ஆகுங்க. ஓகே, பாய், டேக் கேர். டியர் மக்களே, ட்ரெயின் வந்துடுச்சு. எனக்கு 63 சைட் லோவர் பர்த் கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 5 hours தான் உட்காந்துட்டு தான் போனோம் திருச்சிக்கு. அது ஒரு ஏசியில் வந்தோமா, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் கொஞ்சம் ஜுரம் வந்துடுச்சு, கோல்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ தான் ஒரு மாத்திரை போட்டேன். சரி, இப்போ தூங்க போகிறேன். திருச்சியில் நம்ம மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஏர்போர்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு இமிக்ரேஷன்லேருந்து எல்லா எடுத்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்வேன். ஓகே, நம்ம திருச்சியில் மீட் பண்ணுவோம் டியர் மக்களே. பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல். சந்தோஷமாக இருங்க, நன்றாக இருங்க. ஓகே, பாய், டேக் கேர். ஃப்ரெண்ட்ஸ், திருச்சி வந்தாச்சு. இப்போ செம்ம ஃபில்டர் காஃபி குடிச்சிருக்கு. அதோட உடம்பு ஒரு மாதிரியாக இருந்ததா, இந்த ஃபில்டர் காஃபி குடிச்சு உடம்பு வலி எல்லாமே போயிடுச்சு. இப்போ நேராக போவோம், லன்ச் பண்ணுவோம், அப்புறம் பார்ப்போம் எங்கே போகலான்னு. ஓகே ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். பாய், டேக் கேர். மக்களே, திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்தாச்சு. நம்ம சார் தான் லிஃப்ட் கொடுத்தாரு. இப்போ பாருங்கள் என்னவா இருக்குது. ஐயோ சூப்பர். இன்னொரு பில்டிங் இப்போ இன்னொன்று அங்கே பக்கத்தில் கட்டுவாங்க. ஆமாவா? அது ஒரு பிளானிங் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ வெரி மச்ண்ணா, காட் பிளஸ் யூ. மக்களே, இப்போது டைம் ஆக போகுது ஒரு 7 மணிக்கிட்ட. சரி, என்ன பண்ணுறது, வந்துட்டோம் நம்ம சீக்கிரமே. ஃப்ளைட்டுக்கு இன்னும் ஒரு 4 மணி நேரம் இருக்குது. சரி, நம்ம உள்ளே போய் எல்லா செக்யூரிட்டி எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபைல் எல்லாம் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்குது, அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம சந்திப்போம். ஓகே ஓகே மக்களே, திரும்ப சந்திப்போம். பாய், டேக் கேர். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் திருச்சியோடைய. இதுக்கு வந்து நம்ம மோடி தான் இனாக்ரேஷன் பண்ணார். பரவாயில்ல, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.
சரி, நம்ம உள்ளே போய் பேசுவோம். ஓகே, வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்னும் கவுண்டர் ஓப்பன் ஆகலை, டைம் எடுக்கும் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து ஏர் ஏஷியாவுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. பார்ப்போம், கொஞ்சம் நேரம் நிற்போம், வெயிட் பண்ணுவோம். எப்போ நம்மளது ஸ்டார்ட் ஆகுதோ ரொம்ப நேரம் உள்ளே போய் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிப்போம், தூங்கிக்குவோம். ஓகே, அப்புறம் மக்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிக்கலனாக்கா ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எங்கே தப்பாக இருக்கிறேன் அங்கே நான் திருத்திக்கிறேன். நான் எனக்கா ஜஸ்ட் நான் இது தொடங்கி இருக்கிறேன், எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் தான் எனக்கு வர வைக்கணும். மக்களை ப்ளீஸ் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அட்லீஸ்ட் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதற்காக நான் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் மக்களே. பாய், டேக் கேர் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். இமிக்ரேஷன் ஆக சமயம் நம்ம திரும்ப கான்டாக்ட் நான் பண்ணுறேன், உங்களுக்கு பேசுகிறேன். ஓகே, அது வரைக்கும் டாடா, பாய். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆயிடுச்சு, செக்யூரிட்டி எல்லாம் ஆயிடுச்சு, இமிக்ரேஷனும் ஆயிடுச்சு. இந்த தடவை இமிக்ரேஷனில் என்ன ஆச்சுன்னா, என்றைக்குமே கேட்டவங்க வந்து இஜிப்டுக்கு எதுக்காக நீ போனன்னு. நான் சொன்னேன், எதுக்காக நான் போனேன்னா, நான் ஹாலிடேஸ்க்காக போனேன்னு. யார் கூட போனேன்? நான் குரூப் கூட போயிருந்தேன். நான் ஹோலிலேண்ட் டூருக்கு எல்லோரும் போகிறோம், அதனால் போயிருந்தேன். ஓகே, சரி, மலேசியா எதுக்காக போனேன்? நான் சொன்னோம், மலேசியாவுக்கு நான் எங்கள் அம்மா கூட ஹாலிடேஸ்க்காக போயிருந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? பாலிக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, எவ்வளோ என்ன அமௌண்ட் வச்சுருக்கீங்க? நான் சொன்னேன், ஸோ அமௌண்ட் இருக்குன்னு. ஓகே. அங்கத்தோடைய லிவாய் பாஸ் இருக்கா உங்கள்கிட்ட? சரி, நான் காமிச்சேன், இந்த மாதிரி வாங்கிட்டேன் மேடம், நாங்கள் இது. சரி சொன்னாங்க, ஓகே போயிட்டு வாங்கன்னு. ஏதோ அப்படி இப்படி பண்ணி கிடைச்சாச்சு, வந்துட்டோம் நம்ம உள்ள. இப்போது 11:55 தான் ஃப்ளைட்டு, அப்புறம் 11:10 போர்டிங் சொல்லியிருக்காங்க. சரி, அது வரைக்கும் பார்ப்போம், எங்கேனாச்சும் தங்குவோம் என்ன, எங்கேனாச்சும் கொஞ்சம் படுப்போம், எங்கன்னா டீ இருந்தால் காஃபி இருந்தால் கொஞ்சம் குடிப்போம். ஓகே மக்களே, நான் வந்து போர்டிங் டைமில் உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஓகே, பாய், டேக் கேர். நல்லா தூக்கம் வந்துட்டுருக்கு மக்களே. ஆனால் இப்போது போர்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏர் ஏஷியாவுக்கு ஆகிட்டுருக்கு, கோலாலம்பூர் போகிற ஃப்ளைட்டுக்கு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் படுப்போம். ஆனால் தூக்கம் தான் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, அம்மா இல்லையா தாளாட்டுறதுக்கு. அப்புறம் மக்களே, ஆக்சுவலி என்னுடைய தமிழ் வந்து ரொம்ப உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். என்னடா இவன் என்ன தமிழ் லாங்குவேஜில் பேசுகிறான்னு. ஆக்சுவலாக நான் வந்து டெல்லியில் இருக்கேன்ல, அங்கே அதிகமாக ஹிந்தி பேசுகிறதா ஆகுது. அதனால் வந்து தமிழ் அவ்வளோ சரியாக வரல. அதனால் ப்ளீஸ் மக்கள், டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, நான் வந்து மக்களே நான் அடிக்கடி ஏன் வருதுன்னா, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதோடைய மக்களை சொல்கிறது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மரியாதை கொடுத்து உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இன்னும் கொஞ்சம் நான் ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். போர்டிங் டைமில் நம்ம சந்திப்போம். ஓகே பாய், டேக் கேர். போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போர்டிங்க்கு போயின்னு இருக்கோம். கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டேன்.
வாங்க போர்டிங் முடிச்சுட்டு நம்ம ஏர்க்ராஃப்ட் உள்ள போவோம், அது பார்க்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், போர்டிங் எல்லாம் ஆயாச்சு. இப்போ ஏர்க்ராஃப்ட்க்கு போயின்னு இருக்கோம். வாங்க போவோம், பார்ப்போம். நம்மளுக்கு இங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் தான். இங்கேருந்து நேராக நம்மளுக்கு சாங்கி ஏர்போர்ட், சிங்கப்பூர். அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து பாலிக்கு சேம் ஃப்ளைட்டு, ஸ்கூட். அங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 3 hours லே ஓவர் பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து ட்ரான்சிட் வீசா எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா யாருக்கு சேம் பிஎன்ஆர் சேம் ஃப்ளைட் இருக்கோ அவங்களுக்கு ட்ரான்சிட் வீசாவுக்கு தேவையில்லை. ஆனால் யாருக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளைட் டிஃப்ரெண்ட் பிஎன்ஆர் இருக்கோ அவங்களுக்கு வந்து ட்ரான்சிட் வீசா தேவைப்படும். அப்படி நீங்கள் வாயா சிங்கப்பூர் நீங்கள் பாலி போகிறீங்களா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூட்டில் போகிறோம். இதோடைய எக்ஸ்பீரியன்ஸை எடுப்போம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெல்கம் வெல்கம் வெல்கம். தம்பி தான் நின்றுக்கிட்டு நம்மளை வெல்கம் பண்ணுறாரு. சந்தோஷமாக இருக்காரு தம்பி. நம்மளுக்கு A4 விண்டோ சீட்டு கிடச்சிருக்கு, பரவாயில்ல. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ஃப்ளைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளைட்டு நான் நினச்சேன் என்ன காலியாக தான் இருக்கும்னு, ஆனால் ஃபுல் ஆயிடுச்சு. Under the seat in front of you for easy access to your valuables and essential items. Please note that all hand luggage that cannot be securely stowed in the overhead compartment or under the seat in front of you will need to be checked in now. When storing your bags or items in the overhead compartment, do take care to stow them securely so that they do not fall out of the compartment. You are all மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாங்கி ஏர்போர்ட் லேண்ட் ஆக போகிறோம் சிங்கப்பூரில்.
மழை. Welcome to Changi Airport, Singapore. Good morning, dear friends. வந்தாச்சு நம்ம சாங்கி ஏர்போர்ட். இங்கே வந்து ட்ரிச்சி ஏர்போர்ட்டோடைய ஜாஸ்தி குளிராக இருக்குப்பா. இங்கே நல்லா க்ளீனாக செம்மையாக இருக்காண்ணா. குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டுருக்கோம் ட்ரான்ஸ்ஃபருக்கு. வந்திருந்தோம், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஒரு 2.5-3 hours கிட்ட நம்மளுக்கு இங்கே லேஓவர் இருக்குது. பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. ஓகே, உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பாருங்க மக்களே, என்னென்ன இருக்குது செம்மையா. ஜஸ்ட் ஒரு காஃபி குடிக்க வந்திருக்கேன். இங்கே சிங்கப்பூரியன் டாலரு ஒரு கேஃபேல ஒரு கேப்பச்சினோ வாங்கினோமா $5.6, அப்புறம் $7 சிங்கப்பூர் டாலர் கிடைக்குது. I return back to you Singapore dollars. பாலிக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. D37லேருந்து நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் பாலி ஏர்போர்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அங்கே இமிக்ரேஷன் எல்லாம் எப்படி போச்சு என்னன்று. இன்றைக்கி வந்து நான் சென்னை டு ட்ரிச்சி டு சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் ஜஸ்ட் இங்கே வரைக்கும் தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பாலி டு நான் எங்கெங்கெல்லாம் போவேன், என்னுடைய ஹோட்டல் வரைக்கும், அது வரைக்கும் நான் ஷூட் பண்ணுவேன். ஓகே, சரி, நான் இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுடைய எது நல்லதோ கெட்டதோ அது எனக்கு சொல்லுங்கள். நான் திருத்திக்கிறேன், சரிப்படுத்துகிறேன். ஓகே, நீங்களும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ ஆல்.
டேக் கேர்.